எபிசோடு ஸ்டார்டிங்னா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு போமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அவளும் பேக்கை பார்க்குறா. பார்த்தா லஞ்ச் எடுத்துன்னு வரல போல. ஏன்னா நீ என்ன பண்ணுற, நீ லஞ்ச் மறந்து எடுத்துன்னு வந்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அவளும் அங்கே ஷாக்கிலே மயக்கப்பட்டு வந்துட்டா. ஏன்னா நல்லா இருக்கேன். ஏன்னாவும் சொல்கிறேன், லஞ்சு செஞ்சேன் ஆனால் நான் வீட்டை வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ல இருக்கிற கடைக்கு போயிட்டு வரேன், எனக்காக வெயிட் பண்ணு அப்படி சொல்றா. ஹீரோ மனசே சொல்றான், ஏன்னா உன்னால முடியாது, ஸ்கூல்ல இருக்க ஸ்டோரு கடவுள் நடந்தது, அதெல்லாம் போக முடியாது. நீ நல்லா தைரியமா தான் இருக்க, ஆனா இது ஒரு டேஞ்சரான இருந்தேன்னா உன்னை நான் தனியா அதை பேச பண்ண விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்றான் மனசுக்குள்ளே. அப்படின்னு நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. அங்க இருக்க பசங்கலாம் கேண்டீன்ல சாப்பாடு வாங்கிறதுக்கு வச்சுக்கிறானுங்க. ஹீரோ சொல்றான், நான் நினச்சுமே கூட்டம் அதிகமா இருக்கு அப்படி சொல்றான். நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு டைனா சொல்ல, நீ போதான் போறேன் நம்ம ஹீரோ கேட்க, ஒருவேளை டைனா எப்படி போய் அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்பான். ஒருவேளை அவளோட சின்ன உடம்பு வச்சு கூட்டத்தில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, பார்த்தா அவளை தூக்கி வச்சுட்டுறாங்க. நீ நல்லா இருக்கேனா, இந்த ஐடியா நல்லா இல்ல, கூட்டம் கொஞ்சம் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்குள்ள லஞ்ச்லாம் காலி ஆயிடும் அப்படின்னு என்ன சொல்றான். ஹீரோவும் மனசுக்கு சொல்றான், இப்படியே போச்சுன்னா அவன் சொன்ன மாதிரி லஞ்ச்லாம் காலி ஆயிடும். இப்ப என்ன பண்ணுறது ஹீரோ யோசிக்க, ரைனாவுக்கு என்ன சாப்பாடு கேட்டுச்சா ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபீல் பண்றான். இந்த கூட்டத்தை ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருக்கேன். ரைனா நம்ம அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ரைனாவை தூக்கி அவன் டேபிள் பெட்டில் வைக்கிட்டான். ரைனா நல்லா பிடிச்சிக்கோ, அவன் போறோம் சொல்லிட்டு நவருங்க வழி விடுங்கன்னு சொல்றான். ரைனா இப்போ உன்னோட ஆர்டர் கொடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவளும் சொல்றான், ஆனா அங்க இருக்க பசங்க ஃபுல்லாக கத்துனால கேட்கவே இல்லை. ஹீரோவும் அவளோட ஆர்டர் எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால நம்ம வேற ஒரு ஐடியா பண்ணோம்னு சொல்லிட்டு ஹீரோவும் வெளியே போறான். அங்க பார்த்தா அந்த ஹீரோவை தூக்கி அடிச்சிட்டாங்க. ரைனா என்ன பண்றான், ஒரு கூட்டத்திலேயே சரிக்கிட்டு போறாள் அப்படின்னு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். அவளும் அங்க போயிட்டான். அவனும் கேட்கறாங்க, என்ன வேணுமா அவனுக்கு அப்படின்னு கேட்க, அவளும் சொல்றா, ரைனா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, எப்படி போச்சு என்ன சார் கிடைச்சது அவனுக்கு கேட்க, லஞ்ச்லங்காரு இந்த மெலன் பண்ண உடனே கொடுத்தாங்க, எனக்கு புரியுது, இது ரொம்ப மோசம், உனக்கு இது போதுமா கேட்க, எனக்கு இது போதும், ட்ரேடிங் பண்ணிக்கலாம், அவன் பண்ணு என்கிட்ட கொடு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். வேணா ஹீரோ கிட்ட கேட்குறான், இது உனக்கு போதுமான்னு கேட்குறான். ஹீரோ சொல்கிறான், அது பரவாயில்ல, எனக்கு அவ்வளோவா பசிக்கலாம் எடுக்கல, நீ அப்போ எனக்கு லஞ்ச்லாம் ஷேர் பண்ணியிருக்க, அதை நான் திருப்பி தர்ற மாதிரி நீ வச்சுக்க, அவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறான். ஹீரோவா சரிவா நம்ம ரூஃபு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனான். ஹீரோ சொல்கிறான், இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது எப்படி ரைனா வீட்டில் இருக்க அந்த பீச் தானே இது இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரைனா சொல்கிறான், இவன் எனக்கு லஞ்ச் எடுத்து வந்து கொடுத்துக்கு வந்திருக்கான். ஹீரோவா, ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். தேங்க்ஸ் நோய், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ரைனா அனுப்புகிறான். ஹீரோ சொல்கிறான், இந்த டாக் ரொம்ப ஸ்மார்ட்னு நினைக்கிறேன். ரைனா சொல்கிறான், நம்ம எதாவது லஞ்சு கிடச்சிச்சு இல்லை, நம்ம ட்ரைனிங் பண்ணிக்கலாமா சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோவா சரின்னு சொல்கிறான். அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. ரைனாவும் ஃபுட்டுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். ஹீரோவும் ரைனாவோட அந்த லஞ்சு அப்பவும் பெருசாக இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஹீரோவும் என்னோட வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்லிட்டு வயிறை தடவிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா ரைடோ அப்படின்னு சொல்கிறான். உனக்கு என்ன வயிறு என்ன பிரச்சனை கேட்க, அதெல்லாம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவனும் கேட்குறான், கிளாஸ் முடிச்சு ஒன்றும் டைம் இருக்கு, என் கூட ஜாயின் பண்ணிட்டா கேட்குறான். இஷிகா சொல்கிறான், இவன் நம்ம சாப்பிட்டா தான் அவங்க கூட ப்ளே பண்ணியிருந்தா கார்ட்ஸ் கேம்னு சொல்கிறான். ஓல்டு மேடு ப்ளே பண்ணுவோம்னு சொல்லிட்டு கேட்க, அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இஷிகாவை சொல்கிறான். ஹீரோவும் சரி நானே உங்களுக்கு கார்ட்ஸ் தரேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை மிக்ஸ் பண்ணுறான். ஹீரோ சொல்கிறான், சாரி guys, என்னோட ஓல்டு மேடுன்னு வந்துட்டாலே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துடும். இல்லை யாருக்கு ஃபர்ஸ்ட்டு லக்கு கிடைக்குதோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு கிடைக்கும். என்னோட பாட்டம் லைனில் நீங்கள் எல்லாரும் என் கைக்குள்ளே நீங்கள் மாட்டிட்டு இருக்கீங்க. ஹீரோ சொல்கிறான், இந்த கார்ட்ஸ் கேமை பொறுத்த வரைக்கும் ஈவன் நம்பர்ஸ் நம்மகிட்ட இருந்து போனால் நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து அந்த ஓல்டு மேன் கார்டில் வந்து உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். அப்போ வந்து உங்ககிட்ட இன்னொரு ஈவன் நம்பர் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். அதே உங்ககிட்ட ஹார்ட் நம்பர் இருந்து வேற ஒரு ஹார்ட் நம்பர் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. எங்களில் மொத்தம் 3 பேருக்கு 13 கார்டு இருக்கும், இதில் ஒரு ஆளுக்கு மட்டும் 14 கார்டு இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ சொல்கிறான், நானே இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், சாப்பிட்டோம் நீ என்றது ஸ்டார்ட் பண்ண சொல்கிறான். அவளும் அங்கே கார்டு எடுக்கிறான். ஹீரோவும் சொல்கிறான், நான் நினச்ச மேலே இது வேலை செய்யுது, இப்போ இது என்னோட ஸ்டேஜ், இப்போ நான் சொல்கிறது தான் அங்கே நடக்கும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்கிறான். அவங்களும் அங்கே ப்ளே பண்ணுறதுக்கு ரைனாவும் அவளும் அங்கே எல்லாத்தையும் சமமாகிட்டான். இஷிகாவும் சொல்கிறான், அதுக்காட்டி எப்படி முடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோவும் ஓல்டு மேடு இந்த கேம் வந்து லக்கை பொறுத்து இருக்கு, அவங்க 2 பேரும் அதை மேட்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஹீரோவுக்கு ஜோக்கர் வந்துச்சு. ஹீரோவும் சொல்கிறான், இதில் ஜெயிக்கிறதுக்கு பல வழி இருக்கு, நெக்ஸ்ட் ரவுண்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நெக்ஸ்ட் ரவுண்டும் ஸ்டார்ட் ஆக ரைனா என்ன எடுக்க போகிறான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அவளுக்கு ஒரு பேர் கூட கிடைக்கலனா அது வந்து அவகிட்ட இருந்து என்கிட்ட வந்துடும் அந்த கார்டு. அவளும் அங்கே ஷாக்கிலேயே பார்க்க, ரைனா இது மாதிரி பேச வச்சிருந்தாலே அவளோட ரியாக்ஷனை வச்சு நம்ம ஈஸியாக ரீட் பண்ணிடலாம். அவள் ரியாக்ஷன் பண்ணுறான், அந்த கார்டு ஒன்றே எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ண, நான் இன்னும் நல்லா யோசிக்கணும், ரைனா கூட இது வரைக்கும் ஏகப்பட்ட ஜாலியாக நான் ப்ளே பண்ணியிருக்கேன், அதனால் அவளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு அவள் ஆல்ரெடி கெஸ்ட் பண்ணியிருப்பான், இது ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம். ஹீரோவை நான் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் உன்னோட ஒரு ஸ்டெப்பை
அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். பார்த்தா ஹீரோ ஜோக்கர் தான் கிடச்சிருக்கு, நான் எதிர்பார்த்த மாரி அதுதான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படியே தேர்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆக அவங்களாம் அங்கே ப்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஓல்டு மேட் வந்து இந்த கார்டு வந்து எல்லாருக்கிட்டையும் அதிக நேரம் விட்டு போயிட்டே இருந்தால் அவங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. ஆர்ட்ஸ் இருக்கவங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க அவங்களோட டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எதிரில் இருக்க கடையை எடுத்துருவாங்க. ஹீரோவும் கார்ட்ஸ் எடுத்துக்கிறான். ஹீரோவும் சொல்கிறான் வெளியே வா ஜோக்கர்னு சொல்லிட்டு அங்கே சாட்டோ கிட்ட அந்த கார்டு அனுப்புகிறான். ஹீரோவும் சொல்கிறான் கடவுள் தான் தேங்க்ஸ் சொல்லணும், ரெய்னாக்கு எனக்கு இருக்கு 1 vs 1 ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 4வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவும் சொல்கிறான் அவளோட ஹையை வச்சு கண்டுபிடிக்கலாம் அவன் அடுத்து என்ன பண்ண போறேன்னு. ஹீரோவும் அந்த கார்டு எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறான். அவன் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பார்க்குறான். அவன் ரியாக்ஷன் பண்ணும்போது ஹீரோ கார்டு எடுக்கிறான். நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்குறான். பார்த்தா ஜோக்கர் கார்டு தான் வந்திருக்கு. ரெய்னா எடுத்து சேம் பண்ணி போட்டுட்டான். ரெய்னா தான் வின் பண்ணான்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்ல கங்க்ராச்சுலேஷன் ரெய்னான்னு சொல்லிட்டு சாட்டா சொல்கிறான். ஹீரோவும் ரெய்னாவை திரும்ப என்னால் நம்ப முடியுமா எனக்கு தெரியல, அது எப்படி நடந்திருக்கான், அவர் நான் நல்லா தானே பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல ரெய்னா சொல்கிறேன் நீ என்னையும் பார்த்துட்டு இருந்து எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது சொல்கிறேன். ஓ அதுக்காக நான் சாரி கேட்டுருக்கிறேன் ஹீரோ சொல்கிறேன். அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. ஹீரோவும் சொல்கிறான் திரும்பவும் ரெய்னாவை என்னால் ஜெயிக்க முடியல, வர வர என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான்.